கஷ்டப்படுறதா எங்களோட போயிட்டு போகுது. எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வேலை வேண்டாம். நூற்றாண்டின் இறுதி கட்டத்தில் ஆங்கில அரசு ராயத்து வாரி நிலவரி சீர்திருத்தத்தை மேற்கொண்டது. இந்தியா முழுவதும் உயர் சாதியினருக்கு நிலத்தின் மீதான அதிகாரங்கள் இதனால் அதிகமானது. பல அடித்தட்டு மக்கள் வேலையில் பகதூர் சாஸ்திரி இந்தியாவிலும் சிறிமாவோ பண்டாரநாயக்க இலங்கையிலும் புதிதாக ஆட்சியமைத்த போது 1964 அக்டோபர் மாதம் 30 அன்று சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஒப்பந்தத்தின்படி 5,25,000 இந்திய வம்சாவளி தமிழர்களை இந்தியாவும் 3 லட்சம் தமிழர்களை இலங்கை அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீதமிருந்த 1.5 லட்சம் தமிழர்கள் பற்றி எந்த முடிவையும் அவர்கள் எட்டவில்லை. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 20 ஆண்டுகளில் 4,45,519 நபர்கள் இந்தியாவிற்கு திரும்பி வந்தனர். மீதம் இருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் மிகவும் காலம் தாழ்த்தியது இலங்கை அரசு. ஒற்றர் பாலங்கள் லைனில் இருக்கிறோம். அந்த லைனில் வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 45 வருஷமாக இங்கே தான் இருந்துகிட்ருக்குறோம். நிறைய எஸ்டேட்டில் எல்லா சௌகரியமும் வீடுக்கு பாத்ரூம் லைட்டிங் எல்லாமே சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒயிட் வாஷ் பண்ணுறது சுண்ணாம்பு எடுத்துடுவாங்க. 2 வருஷத்துக்கு பெயிண்டிங் பண்ணி கதவு நிலவரம் பெயிண்டிங் பண்ணுவாங்க. மற்றபடி இங்கே எல்லா சௌகரியமும் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா எந்த பிரச்சனையும் ஆள் வேலைக்கு போகும். ஆனால் 8 வேறு காலைல 8 மணிக்கு வருவோம். மத்தியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு சாப்பாட்டுக்கு 1 மணிக்கு அப்புறம் வேலைக்கு போனோம். 5 மணிக்கு
வந்து இருக்கிறோம். உள்நாட்டுப் போரில் ஈழத்தமிழர்களுடன் கைகோர்க்கும் முடிவை மலையக தமிழர்கள் தவிர்க்கும் வகையில் மலையக தமிழர்கள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்க முடிவு செய்தது இலங்கை அரசு. 1988ஆம் ஆண்டு நாடற்றோர் என்ற பதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 1966ஆம் ஆண்டு முதல் 1984 வரையான காலகட்டத்தில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் தாயகம் திரும்பினார்கள். தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள், சின்கோனா வளர்ப்புக்காக 3000 குடும்பங்கள் தமிழகத்தில் தங்க வைக்கப்பட்டன. ஏற்காட்டின் கிளிஃப்டன், ஆதியார், சோமசுந்தரம், கிரேட் எஸ்டேட்டுகளிலும், நீலகிரி, கூடலூரில் நெல்லியாலம், சேரங்கோடு, சின்கோனா, பந்தலூர், தேவலா, நந்தட்டி, உதகையின் பார்சன்வேலி, சுனோடவுன், தலையட்டுமந்து மற்றும் கோத்தகிரியில் அமைந்திருக்கும் பல்வேறு டீ எஸ்டேட்டுகளில் அவர்கள் குடியேறினார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பு மலைக்காடுகளை நோக்கி பயணம் மேற்கொண்ட மக்கள் இன்றும் பசுமை சிறைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லய வீடுகளில் அடைய முடியாத கனவுகளுடன் வனவிலங்குகளுக்கு மத்தியில் இன்றும் அவர்களின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூணாறு பெட்டிமுடியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மாண்டு போன 70 மலையக மக்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். குடியுரிமையை பெற ஒருவர் 1948ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பு இலங்கையில் பிறந்திருப்பதுடன் அவருடைய முந்தைய 2 தலைமுறையினரும் இலங்கையில் பிறந்திருத்தல் அவசியம் என்றது இலங்கை குடியுரிமை சட்டம். இந்திய வம்சாவளி தமிழர்களை மீண்டும் தாயகம் அனுப்ப இந்தியாவுடன் 1951, 1953, 1954 ஆண்டுகளில் பேச்சுவார்த்தை நடத்தியது இலங்கை அரசு.